أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பெயரருளால் சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இறையில்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் கொண்டாடுமாறு. இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அன்றாட வாழ்க்கையிலே ஏராளமான இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எதற்காக என்றால் அந்த வணக்க வழிபாடுகள் அத்தனையும் நாளை மறுமையில் நமக்கு பயனளித்து அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தோடு ஏராளமான வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு காட்டியிருந்தாலும் முக்கியமாக சில வணக்க வழிபாடுகள் நாம் அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற மக்கள் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் எப்படிப்பட்ட தனித்துவம் மிக்க கொள்கைகளை சொல்கின்றது, எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை அழகான ஆன்மீகத்தை சொல்கின்றது என்று பிற மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை பிற மக்கள் ஈர்த்து இஸ்லாத்தின்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஒரு சில இபாதத்துகளை பல வகையில நமக்கு அமைக்கும் தந்திருக்கின்றார். அதிலே முக்கியமான ஒரு இபாதத் என்னவென்று சொன்னால், இன்னும் ஒரு சில காலங்களில் ஒரு சில நாட்களிலே நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய ஹஜ் என்று சொல்லக்கூடிய இபாதத்.
இந்த இபாதத்தை பொறுத்தவரை நம்மில் பெரும்பாலான மக்கள் நம்முடைய சக்திகளுக்கு உட்பட்டு பல வகையில இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு புறம் நாம் செய்து கொண்டிருந்தாலும் இது எந்த அளவுக்கு பிற மத மக்களுக்கு மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, இதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு பலவிதமான விஷயங்களை உள்ளே ஒளித்து வைத்திருக்கின்றான், இதை பிற மத மக்களுடைய பார்வை எப்படி எல்லாம் இருக்கின்றது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய குர்பான் என்ற வணக்க வழிபாடுகள், இதுவெல்லாம் நாம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டு அந்த இபாதத்துகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும், அதிலே நீடித்து நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற மார்க்கமானது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மார்க்கம் என்பதை நாம் உளமாற புரிந்து இந்த மார்க்கத்திலே வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மாவுடைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனதாக ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு எந்த விதமான சலிப்பும் அடையாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மிகவும் நேசித்து எந்த ஒரு இபாதத்தையும் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மையே வருத்தி நமக்கே கஷ்டத்தை ஏற்படுத்தி சலிப்படைத்து சங்கடப்பட்டு எந்த ஒரு இபாதத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடியார்களுக்கும் செய்யுமாறு வலியுறுத்தவே கிடையாது. ஆனால் பிற மத அன்பர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் கொஞ்சம் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர்களை விட பெரிதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை எடுத்து வாயிலை குத்திக் கொள்வாங்க, தீயிலே மிதித்து நடந்து கொள்வாங்க, இன்னும் நெருப்பிலே அந்த சாப்பாடை நிலத்திலே போட்டு அங்கிருந்து எடுத்து மண் சோறு என்று சொல்லக்கூடிய வகையில சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க, ஆணி செருப்புகளை போட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தங்களுடைய உடலை வருத்தி வருத்தி பல கிலோமீட்டர் தூரங்கள் நடந்து இறைவனுக்காக வணக்க வழிபாடுகள் செய்கின்றோம் என்ற பெயரிலே சமூகத்தில் நிறைய வணக்க வழிபாடுகளை பிற மத மக்கள் செய்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன வணக்க வழிபாட்டு முறையை உலகத்திற்கு சொல்லி காட்டுகின்றது என்றால், ஒரு நாள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பயான் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு அபு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி மட்டும் வெயில்ல போய் நின்றுட்டு இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர், ஏன் நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்களே, ஏன் அவர் மட்டும் அங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதரே அவர் இன்னைக்கு ஒரு நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு. என்ன நேர்ச்சைனா, அவர் வெயிலேயே தான் இருப்பாராம், அவர் உட்கார மாட்டாராம், யாருக்கிட்டையும் பேச மாட்டாராம், இன்னைக்கு நோன்பு மட்டும் வச்சிருப்பாராம் அப்படின்னு சொல்லி இந்த 4 விஷயத்தை இன்னைக்கு அவர் நேர்ச்சை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, எவ்வளவு பெரிய காரியம், எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களான்னு சொன்னா உடனே அவர் கூப்பிட சொல்றார். அவரை முதலில் அமர சொல்லுங்க, நிழலுக்கு வர சொல்லுங்க, உங்களோட பேச சொல்லுங்க, இதுவெல்லாம் இபாதத் கிடையாது, அல்லாஹ்வுக்காக அவரை நோன்பு மட்டும் பிடிக்க சொல்லுங்கள், அதுதான் இபாதத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வெயில்ல ஒருத்தர் நின்று தன்னை வருத்தி வேதனைப்படுத்தி வணக்க வழிபாடு செய்கிறாரு. யாருப்படி பேச மாட்டேன், மௌன விரதமா இருப்பேன் அப்படிங்கிறாரு, உட்காரவே மாட்டேன், நாள் பூரா நின்றுட்டே தான் இருப்பேங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் இதை வன்மையா கண்டிக்கிறாங்க என்ற செய்தியை புகாரி என்ற ஹதீஸ் கிதாபிலே 6407 செய்தியாக நம்மால் காண முடிகின்றது. இன்னொரு சஹாபி ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 2 மகன்களுடைய பசங்களுடைய தோல்ல கையை போட்டுட்டு நடக்க கூட முடியாம அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போயிட்டு இருக்கிறார். உடனே சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாரு, இது என்ன சம்பவம், இது எதுக்காக வேண்டி இவர் இப்படி போறாரு என்று கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, யாரும் சொல்லல, இந்த வயதான முதியவர் நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் நாடி இருந்தார். அந்த நேரத்தில் ஒரு நாள் நடக்க போக முடியல, அதனால இவருடைய மகன்களுடைய தோல்ல கையை போட்டுட்டு காலை உராசி கொண்டே நடந்து செல்கின்றார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறார், இவருடைய நேர்ச்சையே முதலில் தவறானது, இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான், முதலில் அவரை அமர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பயணித்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எதை எந்த இடத்தில் உபதேசம் செய்கின்றார்கள் என்றால், நீங்கள் சலிப்படையாத வரை அல்லாஹ் சலிப்படைய மாட்டான், நீங்க சடஞ்சு போற வரைக்கும் அல்லாஹ் சடஞ்சு போக மாட்டான், உங்களை நீங்களே வருத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்வுக்கு ஒருவரும் தேவை கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால்,
இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வரப்பிரசாதமாக ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை பொறுத்தவரை இது யாருக்கு முதல்ல கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார் என்றால், வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. 3வது அத்தியாயம் 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்வது சென்று வர சக்தி படைத்த மக்களுக்கு கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒத்த வார்த்தையிலே அதனுடைய சட்டத்தை பேசி முடிச்சார். யாருக்கு பொருளாதார சூழ்நிலைகள் இருக்குதோ, யாருக்கு உடல் ஆரோக்கியங்கள் இருக்கின்றதோ, அதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அமைந்து கிடைக்கின்றதோ அவர்களுக்கு இந்த ஹஜ் என்ற கடமை சென்று வர சக்தி பெற்ற மக்களுக்கு கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டுக்கு ஒரு நிபந்தனையை விதிக்கவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன? எல்லாருமே கோடீஸ்வரர்களா, எல்லாருமே லட்சாதிபதிகளா? இஸ்லாத்தினுடைய 5 தூண்ல முக்கியமான தூணு தானே ஹஜ் என்ற வணக்க வழிபாடு. இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாடு இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கின்றது. ஒரு கவர்மெண்ட் மூலமா போறது அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் எல்லாமே நம்மளால போயிட முடியாது. இன்னும் பிரைவேட்டுகள், கம்பெனிகள், இடையில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், நாடுக்கு நாடு இருக்கக்கூடிய புரோக்கர்கள் ஒவ்வொரு வியாபாரத்தையும் எப்படி இன்றைக்கு விலைவாசி ஏற்றி விட்டு இன்னைக்கு மக்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த மாதிரி இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டுக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா 6 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பேக்கேஜ்களும் இன்னைக்கு போய் கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை போட்டிருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு இலகுவான மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை நமக்கு அமைத்து தரவில்லை என்று சொன்னால், எப்படி எல்லா நிலையிலும் தொழுக வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்ததோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஹஜ் செஞ்சே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை போட்டிருந்தார் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய சமுதாயத்தினுடைய சூழல் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மார்க்கம் என்ன என்பதை அவனே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 256வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, இந்த மார்க்கத்தில் கஷ்டம் கிடையாது, இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் வலியுறுத்தலும் கிடையாது. நீங்களாக செய்ய வேண்டும், மனதார செய்ய வேண்டும், உளமாற ஆசைப்பட்டு செய்ய வேண்டும். அதுதான் இபாதத் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு வணக்க வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்று அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கின்றானே. இதை பிரமத மக்கள் பார்த்தாங்கல்ல, என்ன மார்க்கம் இது? இறைவனுக்கு செய்யறதுன்னா பெரிய தொண்டு என்று சொல்லி ஒட்டுமொத்த உலகம் நம்பிட்டு இருக்குது. எல்லாமே இதைத்தான் பெரிய காரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கோடி கோடியாக போய் கொட்டுகிட்டார்கள் ஆன்மீகம் என்ற பெயரிலே. ஆனால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் சொல்லி காட்டுது, உனக்கு தெரியுமா, உணர முடியுமா, உனக்கு சிரமம் இல்லையா, நீ ஆசைப்படுறியா, அதுதான் இபாதத் என்று சொல்லி காட்டுகிறது. சொன்னால் பிற மத மக்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த ஹஜ் என்ற ஒரு வணக்க வழிபாடு ஏற்படுத்தும் என்பதை முதலாவது செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன? ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் இந்த ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டிற்காக வேண்டி லட்சோப லட்சம் மக்கள் வந்து மக்கா என்ற பகுதியையும் மதீனா என்ற பகுதியையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம பார்ப்போம். எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருப்பாங்க? உயரமான மனுஷங்க இருப்பான், குள்ளமான மனுஷங்க இருப்பான், கருப்பு நிறத்தில் இருப்பான், வெள்ளை நிறத்தில் இருப்பான், ஏழைகள் இருப்பான், அடிமை வம்சத்திலிருந்து வந்தவன் இருப்பான், பல விதமான மொழி பேசக்கூடியவன் இருப்பான். ஒவ்வொருத்தருடைய உணவு, கலாச்சாரம், பேசுற ஸ்டைல், நட, உட, பாவனை அத்தனையுமே வேறுபட்டதாக இருக்கும். நாடுக்கு நாடு, ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெருவுக்கு இன்னைக்கு வேறுபட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு ஒத்த வார்த்தைக்காக வேண்டி ஒட்டுமொத்த மனிதர்களையும் அந்த மக்கா நகரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று கூட்டி வெள்ளை நிற ஒரே மாதிரியான ஆடையை அணிய வைக்க செஞ்சு, நீ பணக்காரனா, நீ பெரிய செல்வந்தனா, நீ பெரிய கோடீஸ்வரனா, நீ ஒரு பெரிய நாட்டுக்கு ஜனாதிபதியா, இல்ல ஒரு பாமர மக்களா, நீ என்ன ஒரு கற்பனா, வெள்ளையனா, உயரமான குலனை எவனு கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் சமம். அல்லாஹ் அந்த ஒரு ரட்சகனுக்கு முன்னால் நாம் அனைவரும்
அனைவருமே அடிமைகள் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை, சமத்துவத்தை, மனிதநேயத்தை, சகோதரத்துவத்தை அந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஏற்படுத்தி காட்டுகின்றார் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு மனிதநேயம், சகோதரத்துவம் இதுவெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாலும் ஹஜ் என்ற கடமையை அந்த மக்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டை அந்த மக்கள் தங்களுக்கு தெரிந்த மாதிரி செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் அதை வரைமுறைப்படுத்தி நல்ல முறையிலே ஒழுக்கத்தை அதற்கு கற்றுப்படுத்தி ஹஜ்ஜை வணக்க வழிபாட்டை நமக்கு சிறப்பித்து தந்தார்கள். அதற்கு முன்னால் அந்த மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, அரஃபா என்ற ஒரு மைதானம் இருக்குல்ல, அந்த மைதானத்துல எந்த உயர்ந்த குலத்தை சார்ந்தவனோ பெரிய செல்வந்தனோ தன்னை உயர்ந்த எண்ணமா வைத்திருக்கக்கூடிய எவனுமே அந்த அரஃபா என்ற இடத்துக்கு வரமாட்டான். எல்லாரும் எங்க இருப்பா என்று சொன்னால் அச்சுடைய காலத்துல முஸ்தலிஃபா என்று சொல்லக்கூடிய பகுதியில தான் தங்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இது என்ன அநியாயம், இது என்ன ஒரு அக்கிரமம், இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பாகுபாடு காட்டுறது. வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாட்டிலேயே மத்த காரியங்கள் எல்லாத்தையும் தவாப் இருக்குது, சை செய்யறது இருக்குது, இன்னும் அந்த பகுதியில கல்லெறியது இருக்கிறது, கிணறு தங்கிறது இருக்கிறது, அது இதுன்னு 1000 சடங்குகள் இருக்கிறது ஹஜ்ஜுக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே வார்த்தையில அத்தனை கவுனபடி ஆக்கிடுறாங்க. என்ன சொல்றாங்க? அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபாவில் தங்குவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. நீ யாராக இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய பண வசதி உள்ளவனாவோ இல்ல அடிமை வம்சத்தில் இருக்கிற யாராக இருந்துட்டு போ, யாராக இருந்தாலும் இந்த அரஃபாவில் நீ இருக்கவில்லை என்று சொன்னால் நீ எவ்வளவு கோடி செலவு பண்ணி இந்த ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாலும் அது செல்லாது, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் ஹஜ் என்று சொன்னாலே அது அரஃபாவில் தங்குவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சட்டத்தை அந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த பகுதியில கூடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்ற காட்சிகளை எல்லாம் நாம் கடந்த காலங்களில பார்த்திருக்கிறோமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமத்துவத்தையும் அந்த இடத்திலே கொண்டு வந்து காட்டி, யாருடைய உள்ளத்திலேயும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்தனையை இல்லாமல் பின்னெடுத்து விட்டு உள்ளத்தை சுத்தமானதாக படைத்த ரப்பல் ஆலமீன் ஆக்கி காட்டுகின்றார் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு போன அந்த சூழ்நிலையில கண்ணுக்கு முன்னால் நடந்த சம்பவம் பெரிய கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னாலே ஒரு கருப்பின நபர் இருக்கிறாரு. அவர் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருக்காரு. பின்னாடி நல்ல வெள்ள வெள்ளேர்னு ஒரு ஜவான் நாட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பின்னாடி வந்த மக்களை பிடிச்சு தள்ளி விட்டவராங்க. தள்ளி விட்ட உடனே இந்த கருப்பின நபர் உருண்டு போய் விழுந்துறாரு. இந்த வெள்ளை அவர் மேலே தள்ளி விட்ட மாதிரி இவருக்கு தோணுது. உடனே அந்த கருப்பின நபரை திரும்பி பார்த்து சங்கரத்துல பாஷை தெரியாதுல்ல, யாரு என்ன லாங்குவேஜ் என்ன உரையாடல் ஒண்ணுமே தெரியாதுல்ல. உடனே அவர் திரும்பி இப்படி பார்க்கிறாரு. உடனே அந்த வெள்ளை நபர் கட்டி பிடிச்சாரு. அவர் பிடிச்சு முத்தம் கொடுத்து 2 பேரும் தோல்ல கை போட்டு அந்த இடத்துல கடந்து போறாங்க. அல்லாஹ் அந்த இடத்துல பேசுற எந்த விதமான உரையாடலும் இல்லை. ஆனா கண்ணுக்கு முன்னால காட்டுற காட்சி என்னன்னா, என்னோட தாழ்த்தப்பட்ட வேலை நினைச்சா எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டீங்கன்னு அவர் நினைக்கிறாரு. உடனே உயர்ந்த உலமாக உலகம் நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தின் நபர் சொல்றாரு, என்னுடைய சகோதரைய கண்ணுக்கு முன்னால விழுந்துட்டா இவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம் கூட ஏற்பட்ட கூடாதுன்னு சொல்லி உடனே கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து தன்னுடைய சகோதரர் தோல்ல கை போட்டுட்டு வாங்க போவார் என்று கூட்டிட்டு போகிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், இதுதான் மார்க்கம், இதுதான் அல்லாஹ் காட்டி தரக்கூடிய ஹஜ் என்ற வணக்க வழிபாடு. இதையெல்லாம் பிற மத மக்கள் பார்த்தாங்கன்னா யோசிப்பார்களே, என்னடா ஒரே தெருவில் இருக்கிறோம், இந்த கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான், எனக்கு இதுவரைக்கும் தான் போடுவான், நான் பெரிய எம்பியா இருக்கிறேன், பெரிய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா இருக்கிறேன், எனக்கே ஒரு வேலை போட்டு அதை உள்ள போக கூடாதுன்னு சொல்லி காட்டுகின்ற. ஆனா இங்க ஒரு பாமர மனிதனாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அண்ணன் தம்பிகளை போல ஒரே நிற ஆடை அணிந்து இறைவனுக்கு முன்னால் சமமாக இருக்கின்றார்களே, இதுதான் நாம் மார்க்கம். என்னடா நாம் இவ்வளவு காலமா இருக்கக்கூடிய மார்க்கம், நாம இருக்கக்கூடிய கொள்கை இதுவல்ல, அற்பத்தில் அற்பமாக இருக்குது, இஸ்லாம் தான் சிறந்தது என்று மத மக்கள் உணரக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் என்ற வணக்க வழிபாட்டிலே பல விதமான அற்புதங்களை
நம்முடைய கண்ணுக்கு முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறான். அது முக்கியமான நிகழ்வுகளை கண்ணுக்கு முன்னால் அழகாக தெரியக்கூடிய முக்கியமான ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், லட்ச மக்கள் ஒண்ணு கூடுறாங்க. கூடக்கூடிய இடத்துல பாலைவன பெருவழி. அங்கே குடிக்கிறதுக்கு ஏதாவது தண்ணி கிடைக்குமா? ஏதாவது கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலே அது சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சு. ஒட்டுமொத்த லட்ச மக்கள் அங்க கூடக்கூடிய இடத்துல கழிவறை பயன்பாடு வேணும், அவர்கள் ஒழு செய்யறதுக்கு தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணி வேணும். அங்க மக்கள் மைனா முடித்து அவர்கள் நிம்மதியாக வாழ்றதுக்கு முடிந்த நீர் வேணும். இது எப்படி அல்ல சாத்தியம்? அந்த பாலைவன பெருவழியில் எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வுடைய அற்புதத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இன்னைக்கு காமிச்சு கொண்டிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்கா நகரத்திலே அந்த பகுதியிலே யாரும் இல்லாத அந்த அனாதை ஆதரவற்றவர்களாக அவங்களை விட்டுட்டு போன நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கட்டளையிடப்பட்டு ஜம்சம் கிணறானது அந்த இடத்திலே உருவானது. 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான அந்த கிணறுடைய ஒட்டுமொத்த ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா வெறும் 31 மீட்டர் அளவுதான். இந்த 31 மீட்டர் அளவு இருக்கக்கூடிய இந்த ஜம்சம் கிணறுல ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணியை எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மதீனாவுக்கும் இந்த தண்ணி போய் சேரும். இன்னும் அது மட்டும் இல்லாம தினந்தோறும் வரக்கூடிய போகக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் 5 லிட்டர் தண்ணி வீதம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப நான் எப்படி பார்த்தா இந்த தண்ணி என்ன ஆகணும்? வெறும் 31 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. இந்த கிணறுல இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் இந்த ஒட்டுமொத்த லட்ச மக்களுக்கு இனி எத்தனை கோடி வந்தாலும் அத்தனை நபர்களுக்கும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து அந்த தண்ணீரை ஒருத்தன் குடிச்சா அப்படின்னு சொன்னா உடனே அவனுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதுல பலவிதமான சாதுக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி வைக்கிறான். அதுல எந்த உலகத்தில் எந்த தண்ணியை எடுத்து பார்த்தாலும் அதுல பாசி வரையும். ஆனால் இதுல ஒரு நோய் கிருமி கூட இதுல கிடையாது. காரணம் இது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அற்புத தண்ணீர் என்று சொல்லி பிற மத மக்கள் எல்லாம் ஆய்வு பண்றான். 1971 வருஷம் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இந்த ஜம்சம் கிணறை காலி பண்ணணுங்கிற எண்ணத்துல உள்ள வர்றான். உள்ள வந்து என்ன சொல்லி காட்டியிருந்தாங்க என்றால், இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தரோம் நாங்க என்று அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கிட்ட சொன்ன உடனே அந்த அரசாங்கம் ஒப்புதல் அளிக்குது. பல விதமான ராட்சத பம்புகளை வச்சு மோட்டர்களை வச்சு பல நாட்கள் பல மணி நேரங்கள் தண்ணீரை உறிஞ்சி எடுத்து வெளியே தள்ளி அந்த கிணறை முதல்ல காலியாக்கணும். அதுதான் அவனுடைய குறிக்கோள். காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா அது அற்புதம் எல்லாம் போயிடும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்காக வேண்டி அவன் எடுக்கிறான் தண்ணி அந்த இடத்தில் ஆரம்பத்தில் என்ன அளவில் இருந்ததோ அதே அளவில் உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கின்றது. பம்புகள் வெளியே தள்ளி கொண்டே இருக்கின்றது. இறுதியில் ஆராய்ச்சி செய்ய வந்த நிறுவனம் சொல்லி காட்டுகின்றது, இது இறைவனுடைய அற்புதம் தான், இது நம்மளால எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தண்ணிகளிலேயும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை விட அற்புதமான மூலக்கூறுகள் இந்த தண்ணியிலே இருக்கின்றது என்று சொல்லி சான்றிதழ் எவன் பொய்யில நிரூபிக்கிறதுக்காக வேண்டி வந்தானோ அவனுடைய வாயிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுதான்ப்பா நல்ல உலகத்திலேயே சிறந்தது, உலகத்திலேயே அற்புதமானது, இந்த தண்ணிக்கு நிகரான ஒரு தண்ணீர் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே பேச வைக்கின்றான் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய உலகளாவிய மாற்றம். பாப்பானல்ல ஒரு பாலைவன பெருவழியில எப்படி அப்பா இத்தனை லட்சம் மக்களுக்கு தண்ணி, இது இறைவனுடைய அற்புதம் இல்லாம வேற என்னவாப்பா இருக்க முடியும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் யோசிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணுக்கு முன்னால் ஒரு அற்புதத்தை காட்டுகின்றான் என்று சொன்னால் இதை காலமாக அனுபவித்துக் கொண்டு நம்ம கிட்ட யாராவது கொண்டு ஜம்சம் தண்ணி கொடுத்தாங்கன்னா பயபக்தியா வாங்கி குடிக்கத்தான் நமக்கு தெரியுமே தவிர இதற்கு பின்னால் உள்ள பின்னணி என்ன, இது எவ்வளவு பெரிய அற்புதமானது, இது எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்தது, உலகளாவிய மக்களுடைய பார்வை என்ன, நம்முடைய பார்வை என்ன என்பதை இங்க இருக்கக்கூடிய மக்களாகிய நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாசம் வந்துவிட்டது என்று சொன்னால் குர்பான் என்ற ஒரு காரியத்தை நாம் அனைத்து மக்களும் நம்மளால் இயன்றவரை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அறுக்கிறோம், பிடிக்கிறோம், தீனி வாங்கி போடுறோம், உப்பு காணம் போடுறோம், இதுதான் நமக்கு தெரியுமே தவிர இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார புரட்சி என்ன என்பதை
முன்னாடி கேப் அதிகமா இருக்கு. முன்னாடி மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி ஆடு, மாடு, ஒட்டகம் என்பது உலகளாவிய அளவுல இன்னைக்கு குர்பான் பிராணிகளாக வளர்க்கப்படுது, மக்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டையே எடுத்துக்குமே, எவ்வளவு லட்சக்கணக்கான ஆடுகள் வளர்க்கப்படுது, எவ்வளவு லட்சக்கணக்கான மாடுகள் வளர்க்கப்படுது. ஒட்டகங்கள் நமக்கு இங்க பிரச்சனை தானே அது சொல்லி விட்டுட்டான். ஆனா மற்ற ஊர்களில் எவ்வளவு ஒட்டகங்கள் அறுக்கப்படுது என்று சொல்லி கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா, உலகளாவிய அளவில் பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த குர்பானுக்காக வேண்டி உற்பத்தி செய்யப்படுது. அதை வளர்க்கக்கூடிய மக்கள் அதனால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த ஒரு குர்பான் மூலமாக சம்பாதிக்கின்றார்கள். அது மட்டுமா, அது வளர்க்கறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்றோம், உள்ள வாங்குறோம், அந்த பருப்பு வாங்குறோம், அது இதுன்னு சொல்லி தீவனங்கள் விற்கிறவன் இந்த தீவனத்தை உற்பத்தி பண்றவன் அதன் மூலமாக சம்பாதிக்கும். அது மட்டுமில்ல, அது கெட்டதுக்கு ஒரு கயிறு தயாரிக்கிறானே அவன் இதன் மூலமாக சம்பாதிக்கிறான். இன்னும் அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் ஒரு சாணி அள்ளி அந்த புல்லுகளை எடுத்து போட்டு அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க இதன் மூலமாக பயனடைகிறாங்க. இன்னும் அதை அறுப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதன் மூலமாக ஒரு பொருளாதார வருவாய் கிடைக்குது. அறுத்து முடித்ததற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய தோலை இன்றைக்கு உலகளாவிய சந்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய எலும்புகள் இன்றைக்கு பல வகையில மருத்துவத்திற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அறுத்து இருக்கக்கூடிய இறைச்சி நமக்கு மட்டும் பயன்படாமல் ஒட்டுமொத்த பசியாரக்கூடிய யாருக்கெல்லாம் ஏழைகளாக உலகளாவிய அளவில் இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் பல பிளைட்களிலே, கப்பல்களிலே இன்றைக்கு பிராணிகள் இறைச்சிகள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார புரட்சியே! அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம நினைச்சிட்டு இருக்கிற ஆடு வாங்குறோம், மாடு வாங்குறோம், அறுக்கிறோம், அதோட முடிஞ்சது என்று சொல்லி, ஆனால் அல்லாஹ் அப்படி இதை ஏற்படுத்தலை. ஒட்டுமொத்த உலகமுமே இந்த ஒரு பொருளாதாரத்தினாலே ஒரு பலனடையக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஒரு குர்பான் என்ற வணக்க வழிபாட்டின் மூலமாக இஸ்லாம் எவ்வளவு பெரிய வணக்க வழிபாட்டை, அழகிய முறையை, ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்கின்றது என்பதை எல்லாம் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அல்லாஹ் நம்மளை சிறப்புக்குரிய மார்க்கத்தில் எடுத்து வச்சிருக்கிறான். இந்த மார்க்கம் மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாம நாளை மறுமையில மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆயிருப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை பெருமிதத்தோடு உள்ளத்திலே பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாகவும், இது போன்ற ஹஜ்ஜினுடைய காலங்கள், குர்பானினுடைய காலங்கள் வரும் பொழுது இது பற்றி பிற மக்களுக்கு அழகான முறையிலே எடுத்து சொல்லி இஸ்லாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தூய்மையான மார்க்கமாக இருக்கின்றது என்பதை பிற மத மக்கள் உணரக்கூடிய வகையிலே நம்முடைய பிரச்சாரங்களை, பேச்சுக்களை, நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக என்று கூறி ஜுமான் முதல் உரை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும். அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மற்ற மாதங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய முதல் 10 நாட்களிலே அதிகப்படியான இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். காரணம், மற்ற நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்துகளை விட இந்த துல்ஹஜ் பிறை 1 to 10 வரைக்கும் செய்யக்கூடிய இந்த நன்மைக்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் எதிர்வரக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களிலே வர இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே நாம் சர்வசாதாரணமாக ஏனோ தானோ என்று இருந்து விடாமல் அதிகப்படியான நன்மைகளை போட்டி போட்டு கடந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி நன்மைகளை செய்தோமோ அதுபோல இந்த துல்ஹஜ் மாதத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய மக்களாக அதிகப்படியான தொழுகைகள், இபாதத்துகள், குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள், நோன்பு நோக்கக்கூடிய மக்களாக, தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக, நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய மக்களாக, நல்லொழுக்க சாலிகளாக இந்த நாட்களிலே நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
இந்த குர்பான் முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த குர்பான் என்ற வணக்க வழிபாட்டை இங்க வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே நல்ல முறையில முயற்சி செய்து அந்த வணக்க வழிபாட்டை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாத்துக்குமே முயற்சி செய்யணும். நம்ம மக்கள் படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு வியாபாரத்துக்கு, இன்னொரு வெளியூர் பயணிக்கிறதுக்கு, ஒரு டூர் போறதுக்கு, ஒரு விருந்துக்கு போறதுக்கு என்று சொல்லி இன்னைக்கு ஏராளமான ஆயிரம் பொருளாதாரத்தை செலவு பண்ணுகின்றோம். அதே போல எல்லாத்து கையிலையுமே இன்னைக்கு ஸ்மார்ட் போன்கள் இருக்கின்றது. யாருடைய கையிலையுமே 5000 ரூபாய்க்கு கீழே போன்கள் கிடையாது. ஒரு 10,000, ஒரு 15,000, 20,000 அவங்க சக்திக்கு உட்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் முதல் கொண்டு செல்போன்களை அந்த இஎம்ஐ முறையில வாங்கக்கூடிய மக்கள் கூட சமூகத்துல பரவி விரிந்து கிடக்கின்றோம். ஆனால் நம்ம கிட்ட இந்த குர்பான் என்ற ஒரு காரியம் வந்த உடனே மட்டும் என்ன சிந்தனை ஏற்படுதுன்னா, அது காசு இருக்கிறவங்களுக்கு தான் கடமை, நமக்கா கடமை என்று சொல்லி நம்ம பல மக்கள் என்ன இருக்கிறோம் என்று சொன்னால் பின்வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கையில வச்சிருக்கிற இந்த செல்போனுடைய டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அவன் 7,000 வாங்குவான், 8,000, 10,000 வாங்குவான். உடனே மாத்து. என்ன காரணம்? அது எல்லாத்தையும் நம்ம மோட்டாயிருக்கும் இல்லையா? அதனால என்னன்னா உடனே காசை போடு, உடனே போய் மாத்து. ஏன்னா நாளைக்கு உடனே அதை தொட்டு அதை மேலையும் கீழையும் நாம நவுத்துனாதான் நமக்கு மூச்சு வரும். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்பான் என்ற வணக்க வழிபாட்டை எல்லா மக்களும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே தனியார் ஒருத்தர் ஆடு கொடுக்கறதுனா கொடுக்கலாம், ஒரு மாடு கொடுக்கறதுனால கொடுக்கலாம். ஒரு கூட்டு குர்பான் என்ற ஒரு நடைமுறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தையோ நீங்கள் குர்பான் கொடுக்கலாம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றார் என்று சொன்னால், இதை அடைவதற்கு போட்டி போட வேண்டும். நம்மால் முடிஞ்ச பொருளாதாரத்தை இதுக்குன்னே முன்கூட்டி இப்போதே சேகரிக்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 100, 500, 100, 200 சொல்லி சின்ன சின்ன அளவுல சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாக இந்த குர்பான் என்ற கடமையை வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் நம்மளை மாற்றிக்கொள்ள மிகப்பெரிய அருள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனோ தானோ என்று கடந்த காலங்களிலே இருந்த மாதிரி இல்லாம இந்த வருட குர்பானையாவது சிறப்பான முறையில செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அதிகப்படியான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாகவும் மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தண்ணி வர பிரச்சனை